சீமான ஒரு காமக்கொடூரன், ஒரு ஆண் விபச்சாரங்கிற கடுமையான வார்த்தையை வீரலட்சுமி பயன்படுத்துறது சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எதிர்வினையை வச்சுக்கிட்டு நீங்க வினையை விட்டுற முடியாது. நீங்க காம வெறி கொண்டிருக்கிற ஆண்களுக்கு தான் வரும். பெண்களை தாயா பாக்குறவங்க, தங்கையா, அண்ணனா பாக்குற எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல, எந்த பெண்களை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் தோணும் போல இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆடியோ கூட நான் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால இதை மறைக்க முடியாது. அதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன்னு இன்னைக்கு வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே சீமான் என்கிற அந்த பாலியல் பொறுக்கிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அதுக்கான ஆதாரம் சொல்லு, அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி. அவங்க யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்டற. அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. உன் வாயில வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா நீ தான் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரம் செய்யணும், அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும், அக்காவை வச்சுட்டு எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். அவங்க பாலியல் தொழிலாளர் கிடையாது. நீ தான் ஆண் விபச்சாரி. நீ பேசுற பேச்சு ஒன்னு ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது.